அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி லேயர் அகரகர். கடப்பாசியை வச்சு லேயராக டிஃப்ரெண்ட் கலரில் கடப்பாசி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. லேயர் கடப்பாசி அப்படி ஜெல்லி மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள்லாம் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக லேயராக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. பெருநாக்கு நம்ம எப்போதும் கடப்பாசி செய்வோம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, எல்லாருமே கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே பார்க்க முடியும். உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடப்பாசி 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு 1 லிட்ரு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம கடப்பாசியை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கடப்பாசி கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்கணும். சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ கடப்பாசியும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுல் எடுத்து கடப்பாசி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ரோஸ் கலர் தான் ஊற்ற போகிறேன். 2 சொட்டு ரோஸ் கலர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னொரு பவுல் எடுத்து கடப்பாசியை ஊற்றிக்கலாம். இந்த ரோஸ் கலர் ஒரு 10 நிமிஷத்துக்கு செட் ஆகட்டும். பவுலில் கடப்பாசி எடுத்துருக்கேன், 2 சொட் க்ரீன் கலர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரோஸ் செட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து க்ரீன் கலர் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ஊற்றினோம்னா நம்மளுக்கு ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகாது. அடுத்து பவுலில் கொஞ்சம் கடப்பாசி எடுத்துருக்கேன், 1 கப் பால் எடுத்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ க்ரீன் செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒயிட் ஊற்றிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுலில் கொஞ்சம் கடப்பாசி எடுத்துருக்கேன், ஆரஞ்சு கலர் 2 சொட்டு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஆரஞ்சு கலர் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ஒயிட் செட் ஆகிடுச்சு. ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி நம்ம ஆரஞ்சு கலர் ஊற்றிக்கலாம். ஸ்பூன் இல்லாமல் நம்ம நேரடியாக ஊற்றுனா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ஊற்றும்போது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்கு தான் ஸ்பூன் வச்சு ஊற்ற சொல்கிறேன். ஆரஞ்சு கலர் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுல் எடுத்து கொஞ்சம் கடப்பாசி எடுத்துருக்கேன், அதில் வயலட் கலர் 2 சொட்டு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆரஞ்சு கலர் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்பூன் எடுத்து நம்ம வயலட் கலர் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுத்திருக்கேன். இப்போ அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் அப்படியே கவுத்தி எடுத்தோம்னா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள், லேயர் அகரகர் கடப்பாசி. அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருந்துச்சு, ஜெல்லி மாதிரி சூப்பராக லேயராக கடப்பாசி வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபி விலாக் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்